ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். உங்கள் மதுரை ஜேம்ஸ் அண்ட் கோவின் 9ஆம் ஆண்டு துவக்க விழா விற்பனை கொண்டாட்டம். 25,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் தங்க நாணயம் இலவசம். சட்டசபை தேர்தலுக்கு வேகமாக தயாராகி வரும் விஜய் சமீபத்தில் தவேக மாவட்ட செயலாளர்களை நியமித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தவேகவுக்காக தீவிரமாக வேலை பார்த்தவர் அஜிதா ஆக்னல். தூத்துக்குடியைச் சேர்ந்த அஜிதா ஆசிரியை வேலையை விட்டுவிட்டு கட்சி பணி செய்து வந்தார். தனக்கு தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பு கிடைக்கும் என நம்பிக்கொண்டிருந்தார். ஆனால் மாவட்ட செயலாளராக சாமுவேல் ராஜ் என்பவரை தவேக தலைமை அறிவித்தது. இதனால் மனமுடைந்த அஜிதா தனது ஆதரவாளர்களுடன் சென்னை பனையூருக்கு வந்தார். விஜய் கார் வரும் நேரம் பார்த்து காத்திருந்தார். விஜய் கார் வந்ததும் காரை மறித்து போராட்டம் நடத்தினார். ஆனால் விஜய் காரை நிறுத்தாமல் போனார். பவுன்சர்கள் அஜிதா மற்றும் அவரது ஆதரவாளர்களை அப்புறப்படுத்தினர். அன்று நாள் முழுவதும் விஜய் வீட்டின் முன் அஜிதாவும் ஆதரவாளர்களும் போராட்டம் நடத்தினர். சமரசம் செய்ய வந்த நிர்மல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் வாக்குவாதம் செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விஜயை சந்திக்காமல் போக மாட்டேன் என உறுதியாக சொன்ன அஜிதா ஆக்னல் தூத்துக்குடிக்கு சோகமாக திரும்பினார். இதனிடையே அஜிதா திமுகவின் கைகூலி என தவேகாவினர் சமூக வலைதளங்களில் திட்டியும் கேலி செய்தும் பதிவிட்டதால் மனவேதனை அடைந்தார். தூத்துக்குடி புல்தோட்டம் பகுதியில் உள்ள வீட்டிற்கு ஆதரவாளர்களை கிறிஸ்துமஸ் தினத்தன்று கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினார். தன்னை பற்றி அவதூறு பரப்பும் தவேகாவினர் பற்றி மனவேதனையுடன் பேசியிருக்கிறார். ஆதரவாளர்கள் போன பிறகு தனிமையிலிருந்த அஜிதா ஆக்னல் திடீரென அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். மயங்கி அவரை குடும்பத்தினர் மீட்டு தூத்துக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். அவருக்கு டாக்டர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்தனர். இந்நிலையில் இன்று அவரது உடல்நிலை திடீரென மோசமானது. உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். டாக்டர்களின் தொடர் கண்காணிப்பில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் குடும்பத்தினரும் அஜிதாவின் ஆதரவாளர்களும் சோகத்தில் உள்ளனர். அஜிதாவை பார்க்க ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். அவர்களுடன் பேசிய பிறகு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதால் அவரது உடல்நிலை பின்னடைவை சந்தித்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் கூறுகின்றன. தூத்துக்குடி தவேக வட்டாரத்திலும் அஜிதா உடல்நிலை பற்றி பரபரப்பாக பேசப்படுகிறது.